ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யோ. ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யோ. அக்கினி நீரே, பெருங்காற்று நீரே, பெருமழை போலவே உன் ஆவியை ஊற்றுவேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணினாரே. நிச்சயமாய் தேவன் நாட்களிலே அவருடைய பெருமழையை நம்முடைய வாழ்க்கையிலே பெய்ய பண்ணுவாராக. சேர்ந்து பாடுவோம். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றோ. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யோ. பரிசுத்த பிதாவே, அன்பு இரட்சகரே, இந்த மனமொழிச்சின் காலவெளியில உயிர் திறந்த வல்லமையோடு இந்த ஆராதனைக்குள் கிரியை செய்யும்படி அழைக்கிறோம். வீடுகளிலிருந்து ஆராதித்தாலும் அமைதலோடு, பண்போடு, பரிசுத்தத்தோடு
நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார். ஆங்காங்கே தேவ பிரசனம் இறங்குவதை, ஒவ்வொரு வீடுகளில் இறங்குவதை, ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் தேவ பிரசனம் இறங்குவதை இப்பொழுது உணரும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. வல்லமைக்குள் மறைத்துக் கொள்ளும். தேவனுடைய திருப்பாதத்திலே அமர்ந்து ஆறுதல் பெற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேடு சொல்லாங்கள் செபிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தலாம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்தேன். பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுங்கள். கருத்தை உணர்ந்து பாடுங்கள். நிச்சயமாய் இந்த நாட்களில் நமக்கு தேவன் ஆறுதலை கர்த்தர் கட்டிடுவார். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படலில் தாங்கிடும் நங்கூரவே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படலில் தாங்கிடும் நங்கூரவே, தினம் தாங்கிடும் நங்கூரவே, தினம் தாங்கிடும் நங்கூரவே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எதிர்காற்று வீச எதிர்போரும் என்னை காக்கும் புகழிடவே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடவே, தினம் என்னை காக்கும் புகழிடவே, தினம் என்னை காக்கும் புகழிடவே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ்வில் நிம்மதியாய் அவர் வர அவர் உத்தம தேவனாக உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்காத பேரின்பம் அவரிடத்தில் உண்டு. நீ தேடும் நிம்மதியை கர்த்தர் இயேசு ஒருவரே உனக்கு தர வேண்டும். நான் தேடும் நிம்மதி எங்கே என்று சொல்லி அநேகர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நிலையற்ற வாழ்வில் இயேசு கிறிஸ்து ஒருவரே மங்காத பிரகாசம் உள்ளவர், மங்காத வெளிச்சம் உள்ளவர். அவரே நீங்காத பேரின்பமாக இருக்கிறார். அவர் ஒருவரே உங்களுக்கு நிம்மதியை தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை விட்டு நீங்காத பேரின்பம் அது. இந்த காலவெளியில என்னை விட்டு இடுபடாத அந்த நல்ல பங்கு நீர்தான் சொல்லி வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். நிலையற்ற வாழ்வில் நிம்மதியை காண கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு அனுக்கிரகத்தை கர்த்தர் செய்வாராக. சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்தலாம். நிலையற்ற வாழ்வில்
நிம்மதியே நீங்காத பேரின்பமே நிலையற்ற வாழ்வு நிம்மதியே நீங்காத பேரின்பமே என்னை விட்டு நீங்காத பேரின்பமே ஐயா என்னை விட்டு நீங்காத பேரின்பமே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே அமைதி பெறுகின்றே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே அமைதி பெறுகின்றே. இந்த வரிகள் விதமாய் சொல்கிறது, இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா என் வாழ்வின் ஆனந்தமே. இந்த பூமியிலே இந்த காலகட்டங்கள் இருக்கிற எல்லா இருள் அனைத்தையும் இயேசு ஒருவரே மாற்ற முடியும். அவரே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிற ஆண்டவர், அவரே நம்மை வெளிச்சத்துக்கு நேராய் நடத்துகிற ஆண்டவர். நம்முடைய இருளை மாற்றி போட அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இருளின் ஆதிக்கங்களை அவர் உடைத்து போட வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இருளின் கிரிகள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு மாறுபடியாய் இயேசு ராஜா நமக்கு உதவி செய்வார். அவர் ஒருவரே அவருடைய சுடரை, வெளிச்சத்தின் சுடரை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நமக்குள் இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள், நம்முடைய ஊர்களில் இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள், நாம் வசிக்கும் இடங்களில் இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள், நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்த இருளின் ஆதிக்கங்கள், நம்முடைய தெருவை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இருளின் ஆதிக்கங்களை இயேசு ஒருவரே மாற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? உள்ளத்துக்குள் ஆனந்தத்தோடு உள்ளத்தில் தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்தலாம். இருளிக்கும் சுடரே என் இயேசு ராஜா என் வாழ்வில் ஆனந்தமே. இருளிக்கும் சுடரே என் இயேசு ராஜா என் வாழ்வில் ஆனந்தமே. என் வாழ்வில் ஆனந்தமே, நீ என் வாழ்வில் ஆனந்தமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. ஒரு ஆறுதல் வருவதாக ஆண்டவரே, இப்பொழுது பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆறுதலால் ஜனங்கள் நிரப்பப்படுவாராக. ஆண்டவர் குடும்பங்களிலே ஆறுதலற்ற நிலை இப்பொழுது வெளியேறுவதாக. ஆறுதலால் அவர்களை நிறைத்து நடத்துவீராக. ஆண்டவர் அமைதல் உண்டாவதாக. இறைந்து கொண்டிருக்கிற காரியங்களிலே ஆண்டவர் இப்பொழுது ஒரு அமைதல் உண்டாவதாக. கொந்தளிக்கும் கொண்டிருக்கிற ஆண்டவர் காரியத்தில் இயேசுவை இப்பொழுது ஒரு அமைதல் உண்டாவதாக. ஆறுதல் பெருகட்டும் ஆண்டவர். ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே. காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே. தினம் நல்ல சமாரியனே, எனக்கு நல்ல சமாரியனே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை
ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில காயப்படுத்தப்பட்டிருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரோடு நீங்கள் வேதனையோடு நடந்து கொண்டிருந்த ஒரு அனுபவம் இருக்கும் என்றால், இந்த புதிய வாரத்தில் காயங்களை ஆற்றிட நல்ல ஔஷதமாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உடைய காயங்களினாலே உடைய காயங்களை, தழும்புகளை, அந்த அடிச்சுவடுகளை கர்த்தர் மாற்றி விடுவார். கண்ணீருக்கு ஏதுவான கிரிகளை, கண்ணீர் சிந்த வைத்த அந்த அந்தகாரத்தின் கிரிகளை அவர் அதமாக்குகிறார். இப்பொழுதே உடைய கண்ணீரின் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி விடுகிறார். உலகத்திலே எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு நம்முடைய கண்ணீரை துடைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல சமாரியனாக அவர் கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். உலகத்தில் பலர் நம்மை காயப்படுத்தி கண்ணீரை சிந்த வைத்திருக்கலாம். நாம் அழுமொழியாக சில ஏதுகரங்களை நமக்கு முன்பாக வைத்து நம்மை துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம். கலங்காதீர்கள். காயப்படுத்திய கிரியைகளை அகற்றி போட இயேசு இன்றைக்கு உங்களுடைய நடுவில் வருகிறார். உடைய கண்ணீரை துடைக்க கூட வருகிறார். நல்ல சமாரியனாக. எப்படி வருகிறார்? அவர் நல்ல சமாரியனாக வருகிறார். உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்களை காயப்படுத்தி விட்டு உங்களுக்கு உங்களுடைய காயங்களுக்கு மருந்திடாமல் போயிருக்கலாம். நீங்கள் நேசித்தவர்கள் உங்களுடைய அருகாமை வந்து உங்களுடைய கண்ணீரை துடைக்காமல் கடந்து போயிருக்கலாம். நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து அவர் திக்கற்றவர்களை அவர் பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியா இன்றைக்கு அவர் நல்ல சமாரியனாக உங்களுடைய வீட்டுக்குள் வந்திருக்கிறார். உங்கள் அருகாமை வந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகளின் நடுவிலே நீங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அவரின் தேவை விதமாய் பெரியதாக இருக்கிறது. இது எப்படி இந்த துன்பம் மாறும் சொல்லி பிரச்சனையோடு வேதனையோடு துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த காலவெளியிலே இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியனாய் வந்திருக்கிறார். நல்ல சமாரியனாய் வந்திருக்கிறார். அவரே இந்த காலகட்டங்களிலே நமக்கு உதவி செய்ய, நாம் துடித்துக் கொண்டிருக்கும் காரியத்தில் அவர் நமக்கு நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய காயங்களை ஆற்றி நமக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? காயங்களை ஆற்றி கண்ணீர் துடைக்கும் நல்ல சமாரியானே, ஆண்டவரே நீ நல்லவர் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்த போகிறோம். காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, எனக்கு நல்ல சமாரியனே, தீனம் நல்ல சமாரியனே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைதலை கர்த்தர் பரிபூர்ணமாய் கட்டளையிடுவார். காயங்கள் ஆற்றிருப்பதை இப்பொழுதே உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் உணர முடியும். கண்ணீரை துடைத்ததை இப்பொழுது நீங்கள் உடைய முகத்திலே உணர்ந்திருக்க முடியும். ஏனென்றால் என் இயேசுடைய கரம் எவ்வளவு மிகவும் பெரியது, மிகவும் பெரியது. அந்த கரத்தினாலே உடைய கண்ணீரை துடைத்து விட்டார். உடைய முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து நிந்தைகளை நீக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். மறவாமல் உங்களை நினைத்து நடத்துவார். கவலைப்படாதீங்க. மறவாமல் நினைத்து நடத்துவார். தள்ளாட விடமாட்டார். தாங்கி நடத்துவார். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்லி கர்த்தரை உயர்த்தலாமா? எல்லாரும் கர்த்தரை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே அப்படியே முழங்கால் பொடியிட்டு எங்களோடு இணைந்து ஆமென்.
நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, அவை கரங்களை உயர்த்தி இதுவரை உதவினீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்களில் பல தந்தீரையா. பலவீன நேரங்களில் பல தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். சொல்லுங்க எல்லாரும் நன்றியோடு ஆண்டவரே. மறவாமல் நினைத்த தெய்வமே, மனதார நன்றி சொல்லுவது இது எனக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் சொல்வேன். தடைகளை உடைக்க முடியாது, அவர் நமக்கு முன்னே வந்திருக்கிறார். நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. தாவீது சொல்கிறான், 1000 நாவுகளினால் அவரை துதிக்க போதான்னு சொல்கிறான். கோடிக்கணக்கான நன்றிகளை ஏறெடுக்க தேவனது நாட்களிலே நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கோடி கோடி நன்றியா, மறவாமல் நினைத்தீரையா. மனதார் நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா. மனதார் நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆவியானவரே, மறவாமல் நினைத்து நடத்துகிறவரே, பலவனங்கள் எல்லாவற்றையும் நீக்கினவரே, ஆஸ்பத்திரியில் இருக்கிற பிள்ளைகள், வீட்டில் பலவனத்தோடு இருக்கிற பிள்ளைகள், பாசிட்டிவ் என்று சொல்லி ஆண்டவரே கண்டுபிடிக்கப்பட்டு மனமடிவாக இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் மேலும் அவருடைய பலவீனங்களை, அவருடைய தழுமுழாவை குணமாக்கும். நீர் அவர்களுடைய குடும்ப வைத்தியராய், குடும்ப மருத்துவராய், குடும்ப மருந்தாய் மாறுவீராக. இயேசுவே, உலகம் எங்கும் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் ஆண்டவர் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா? அந்த நற்செய்தியை அவளுக்கு கொடுத்து பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இப்பொழுதே தேசத்தின் மக்கள் பெற்றுக்கொள்வார்களாக, விசுவாச மக்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இடைய ஸ்தாபனத்தில் இருக்கிற எல்லா போதகர்களும், எல்லா விசுவாசிகளும், ஆண்டவரே உலகத்தில் இருக்க எல்லா உமக்கு ஊழியம் செய்கிற எல்லா போதகர்கள் மேலும் உடைய சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் இப்பொழுது நீர் கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் பலவீனத்தோடு ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் ஐசியூ வார்டில் போராடி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவர் இப்பொழுதே உம்முடைய சுகம், உம்முடைய பலன், ஆரோக்கியம் ஆண்டவர் இப்பொழுது அவர்களுக்குள்ளே ஜீவ நதியாய் ஆண்டவரை பாய்ந்து செல்லும்படி நான் செபிக்கிறேன். அற்புதத்தை செய்யும் ஐயா. யாரால் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது அவளுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தெய்வ சமாதானம் பெரியதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவனுடைய செய்தியை கேளுங்கள். தேவ நல்லவராய் நம்முடைய குடும்பத்திலே அவர் செயல்படுவார். தேவனுடைய கிருபை என்றென்றும் நம்மோடு இருக்கிறது என்பது சந்தேகமில்லை. தேவன் நிச்சயமாய் அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு சொல்லிக்கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவி கணவனோடு சொல்லிக்கொள்ளுங்கள், நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவர்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீர் உள்ளே வாரும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை நோக்கி அழைத்திருக்கிறார். நாம் உள்ளே வந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம், அளவற்ற தெய்வ சமாதானமும் நன்மையும் உங்கள் மேலே நிலைத்திருப்பதாக. நிச்சயமாக நிலைத்திருக்கும். இந்த காலங்கள் நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் தடுமாற்றம் இருந்தாலும் கர்த்தர் எல்லா தடுமாற்றங்களையும் கர்த்தர் முற்றிலும் மாற்றி நம்முடைய கால்களை ஸ்திரப்பட செய்து நன்மையால் முடிசூட்டி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கூச்சப்பட வேண்டாம். இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமையோடு உயர்த்துங்கள். அந்த தேவாதி தேவனுடைய பிரசனம் உங்களுடைய வீடுகளை நிரப்பியிருக்கும். அவர் மாறாத தேவன் என்பதை இந்த நாட்களிலே நீங்கள் காண கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். செய்திக்கு
நேராய் நாம் நம்முடைய மனதை திருப்புவோம். தேவன் நிச்சயமாய் நம்மில் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். மல்கியா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் எல்லாரும் பைபிள் கையில் வைத்திருப்பதை விசுவாசிக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். முன்பகுதியை நாம் வாசிக்கலாம். செய்திக்கு ஆதாரமாக மல்கியா எழுதின புஸ்தகம், சிறிய தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை முன்பகுதியை வாசிப்போம். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இப்பொழுது தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இன்னொரு முறை சேர்ந்து வாசிக்கலாம். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே இந்த செய்தியின் தலைப்பு அவர் சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். அவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். யாரெல்லாம் இந்த உலகத்திலே ஸ்தோத்திர தேவனை நோக்கி மன்றாடி கெஞ்சுகிறீர்களோ அவர் அந்த கெஞ்சுதலை கேட்டு உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். உங்களை சாட்சி சொல்ல விட்டால் ஏராளம் நீங்கள் சொல்லிக்கொண்டே போவீர்கள். டிவிகளிலே சாட்சி சொல்ல நேரம் கெடுக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்படி கொடுக்கும் பொழுது தங்களுடைய அனுபவங்களிலே தேவனை நோக்கி மன்றாடி கெஞ்சி பெற்ற நன்மைகளை சந்தோஷத்தோடு அவர்கள் சொல்கிறார்கள். நீங்களும் இந்த செய்தியின் வாயிலாக கேட்டு நன்மை பெற்ற காரியங்களிலே நீங்கள் எங்களுக்கு சாட்சியை ஸ்தோத்திரம் எழுதுவீர்கள் என்றால், எங்களோடு எங்களுடைய தொலைபேசிகளிலே நீங்கள் தொடர்புகள் என்றால் அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக அது ஏதுகரமாக இருக்கும். ஆகவே நீங்கள் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட நன்மைகளை பெறும் பொழுது நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு நாங்கள் உற்சாகமுடைய தேவனை மகிமைப்பட அது ஏதுகரமாக இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இந்த உலகத்தில் தேவனை நோக்கி மன்றாடுகிற ஒரு அனுபவம், தேவனை நோக்கி கெஞ்சுகிற ஒரு அனுபவம். உலகத்தில் கெஞ்சினால் நன்மைகள் கிடைப்பதில்லை, கெஞ்சினால் மிஞ்சி போவான் என்று ஒரு பழமொழி இருக்குது. ஸ்தோத்திரம். கெஞ்ச கெஞ்ச மிஞ்சி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கெஞ்சினால் அவர்கள் மிஞ்சி போவார்கள், நமக்கு உதவி செய்வதில்லை, நம்மை நோக்கி பார்ப்பதும் இல்லை, நம்முடைய காரியங்களை அவர்கள் செய்வதற்கு அக்கறை கொள்ளாதபடி அவர்கள் விலகி போகிறவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். ஸ்தோத்திரம். கெஞ்சுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை விடுதலை ஆக்கி நடத்துகிறார், இரக்கம் பாராட்டுகிறார். இந்த நாட்களிலே இறங்கி ஆக வேண்டும், நீர் எங்களுக்கு இறங்கி ஆக வேண்டும், இயேசுவே நீர் எங்களுக்கு இறங்கி ஆக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் பிடிவாதமாய் தேவனிடத்திலே கேட்பீர்கள் என்றால், அல்லது உரிமையோடு தேவனிடத்திலே கேட்பீர்கள் என்றால், கர்த்தர் இயேசுவாகிய அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அவர் இறங்கி உங்கள் மேல் தன்னுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்துவார். அவர் இறங்குகிற ஆண்டவர். கெஞ்சும் பொழுது இறங்குவார். உலக மக்கள்கிட்ட நமக்கு அறிமுகமானவரோ அல்லது நமக்கு உதவி செய்கிற இடத்தில் போய் கெஞ்சி கெஞ்சி நிற்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்கள் மிஞ்சி போய் நமக்கு உதவி செய்யாதபடி தான் நம்மளை ஏளனம் பண்ணி அல்லது நம்மை உதாசீனம் பண்ணி கடந்து போகிறதை நான் பார்க்கிறேன். சமயத்தில் ஒரு முறை ஊழிய கட்டுமான பணிகளுக்காக ஒரு பெரிய போதகரை நான் பார்க்க போயிருந்தேன். அப்பொழுது நானும் என்னுடைய மனைவியும் பார்க்க போயிருந்தோம். ஏதாவது சபைக்கு உதவி கிடைக்காதா என்று சொல்லி நம்பிக்கையோடு போனோம். முதல் நாள் அவர்கள் பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கவில்லை. 2வது நாள் பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்தாலும் அவர்களை பார்க்க முடியவில்லை. அவருடைய செக்ரட்டரி உள்ளே விட மாட்டேன்ட்டார். ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போவாங்க, படத்தை எடுத்து கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. கொடுத்துட்டு போனோம். கொடுத்துட்டு வந்தோம். இடையில நான் அவருடைய செக்ரட்டரியை பார்த்து கேட்டேன், தம்பி ஏதாவது காரியம் உண்டா என்று கேட்டேன். பாஸ்டர் பார்த்தாங்க, எல்லாம் வாசித்து பார்த்தாங்க, படங்கள்லாம் பார்த்தாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொன்னேன். ஆண்டவர் உமக்கு நன்றி என்று சொன்னேன். ஆண்டவரே நீர் என்னை ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறேன். நீர் என்னுடைய ஆண்டவர் உம்முடைய ஆலயத்தின் பணிவிடைகளை ஆண்டவர் உம்முடைய ஆடிய பணிகளை செய்வதற்கு ஆண்டவர் நீர் எங்களை ரிஜெக்ட் பண்ணாமல் வைத்ததுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தினேன். உலகத்தாரத்தில் கெஞ்சினால் மிஞ்சி போவார்கள், ஆனால் ஆண்டவரிடத்திலே
அந்த 4 மணி நேரம் உட்கார்ந்து நான் கேட்டிருந்தா ஆண்டவர் நிச்சயமா அவர் என்னுடைய கெஞ்சுதலுக்கு அவர் இறங்கியிருப்பா. சிலருடைய வார்த்தைகளை வேதனைப்படுத்துகிறது. பார்த்தார்கள், ஒன்று பதில் சொல்லலை என்று சொல்லியிருந்தா பரவாயில்ல, ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொன்னார். சில வார்த்தைகளை காயப்படுத்துகிறது, சில சொல் நம்மை கடினப்படுத்துகிறது, நம்முடைய உள்ளத்தை உடைக்கிறது. ஆனால் தேவ சமூகத்திலே கெஞ்சுகிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்கும் என்றால் அவர் இந்த கெஞ்சுதலை கேட்டு இறங்கி வருகிறார், பதில் கொடுக்கிறார், தன்னுடைய செவியை சாய்த்து நம்முடைய வாழ்க்கையில அக்கறை உள்ளவராய் மாறிவிடுகிறார். எதற்காக கெஞ்ச வேண்டும்? இந்த காலங்கள் நாம் எதற்காக கெஞ்ச வேண்டும்? உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் பாரம் இல்லாத மனிதன் ஒருவனும் இல்லை. மல்கியா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம் பாரம் உலகத்தாருடைய பாரம் நீங்க முடியாய், குடும்பத்தின் பாரம் நீங்க முடியாய், நம்முடைய தனிப்பட்ட பாரம் நீங்க முடியாய், சபையின் பாரம் நீங்க முடியாய், வியாதியுள்ள மனிதனுடைய பாரம் நீங்க முடியாய், வியாதியின் கொடூரத்தின் பீடிக்கப்பட்ட மனிதனுடைய பாரங்கள் நீங்க முடியாய். நாம் இந்த காலங்கள் கெஞ்ச வேண்டும் ஆண்டவரிடத்திலே. தேசத்தில் இருக்கிற மக்கள் வாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள், குறைவினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கும் பிரச்சனை, எங்கும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பாரம் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கெஞ்ச வேண்டும். தனி வீடுகளிலே, உங்களுடைய அறைகளிலே புகுந்து கொள்ளுங்கள், ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்குங்கள், உங்களுடைய அறை வீட்டுக்குள் ஒளிந்து கொள்ளுங்கள், போய் ஜெபியுங்கள், தனி ஜெபம் செய்யுங்கள், கூட்டு ஜெபம் செய்யுங்கள். உங்களுடைய பாரம் நீங்க வேண்டும் என்றால், தேசத்தின் பாரம் நீங்க வேண்டும் என்றால், தேசத்தில் இருக்கிற இந்த கொடிய பாரம் நீங்க வேண்டும் என்றால் நீங்கள் நான் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும், கெஞ்ச வேண்டும். பாரம் நீங்க வேண்டும் என்றால் கெஞ்சி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பாரம், உங்களுடைய மனதுக்குள் புகுந்திருக்கிற பாரங்கள், உங்களுடைய மனதின் சிந்தையிலே குடிகொண்டிருக்கும் பாரங்கள் எல்லாவற்றையும் இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய கெஞ்சுதலை கேட்டு அவர் இறங்குவார். பாரம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? வீணாய் செல் எடுத்து பார்த்து ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து சிரித்து விளையாடி பாரம் அப்படியாவது நீங்குமான்னு சொல்லி முயற்சி செய்கிறோம். ஆனாலும் அது பாரம் நீங்குகிற அல்ல, தொடர்ச்சியாக பாரம் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. பாரம் நீங்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அவர் உங்களுக்கு இறங்குவார். உங்கள் குடும்ப பாரம் நீங்க வேண்டும் என்றால் குடும்பமாய் அமர்ந்து குடும்ப ஜெபங்களிலே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள், கெஞ்சுங்கள், அவர் இறங்குவார். சிலர் ஆண்டவருக்கு அது விருப்பம், குடும்பமாக இருந்து கெஞ்ச வேண்டும், என் பிள்ளைகள் இடத்தில் மன்றாட வேண்டும், இடத்திலே ஜெபிக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உடைய பாரம் நீங்கிவிடும். பாரத்தை மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாரம் நீங்க வேண்டும் என்றால் அவரை நோக்கி கெஞ்சுங்கள். வார்த்தையின் பாரம், சிலருடைய சொல், சிலருடைய வார்த்தை கடினமாகி தடித்து அதையே சிந்தித்து சிந்தித்து பாரமடைந்து இருப்பீர்கள். சாப்பிட முடியாது, தண்ணீர் குடிக்க முடியாது, படுத்தால் தூக்கம் வராது. ஏனென்றால் அந்த பாரம் அடித்தளமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அஸ்திவாரமாக அது இருக்கிறது. அந்த கொடூரமான பாரத்தின் அஸ்திவாரத்தை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அசைக்க விரும்புகிறார், அதை உடைத்தெறிய விரும்புகிறார், அதை முற்றிலும் முற்றிலும் வேரோடு பிடுங்கி எரிய கர்த்தர் விரும்புகிறார். பாரம் நீங்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்துடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கெஞ்சுதலை அவர் கேட்கிறார். பாரம் நீங்க வேண்டுமா?
இயேசு அதற்கு பதில், இயேசுவினிடத்தை நோக்கி, இயேசுவினிடத்தில் கெஞ்சுங்கள், அவர் ஒருவரே உங்களுடைய பாரத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பாரத்தின் சிந்தனைகள் மாற வேண்டும் என்றால் தனித்து ஜெபம் பண்ணுங்கள், குடும்பமாக ஜெபம் பண்ணுங்கள், கூட்டி ஜெபம் பண்ணுங்கள். தனித்து போய் உட்கார்ந்து ஆண்டோடு பேசுங்கள், அவருடைய சமூகத்தை நாடுங்கள், நித்தம் அவருடைய சமூகத்தை நாடுங்கள். அவர் ஒருவரே நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கெஞ்சுதலை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். பாரத்தை நீக்க உங்களை கிழித்து கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. உடைய கால்களிலே செருப்பு போடாமல் நடக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஆணி செருப்பு போட்டு நடக்க வேண்டிய அவசியம் அல்ல. தீயிலே போய் தீகளை மிதித்து நடக்க வேண்டிய அவசியம் அல்ல. பாரம் நீங்க வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி கெஞ்சுங்கள். அவருடைய பாரத்தை உடைய இருதயத்திலிருந்து, சிந்தையிலிருந்து, செயலிலிருந்து அந்த வார்த்தைகளை கர்த்தர் அகற்றி விடுவார். அந்த பாரத்தை கர்த்தர் மாற்றி விடுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசு உடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் பாரத்தை மாற்றி போடுகிற ஆண்டவராயிருக்கிறார். ஒருபோதும் ஆண்டவர் மறந்து போகிற ஆண்டவர் அல்ல. தானியேல் 9:13 எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது, ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதுக்கும் எங்கள் தேவனாய் கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. நன்றாய் கவனிங்க. அக்கிரமங்களும் பாவங்களும் தீங்குகளும் பாரமாய் நம்மை பாரப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது கெஞ்சாத பட்சத்தில் அது நீங்காது. தானியேல் சொல்லுகிறான், தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது, ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதுக்கும் எங்கள் தேவனாய் கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை என்று சொல்லுகிறான். விடுதலை ஆகணும்னா, பாரம் நீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கெஞ்ச வேண்டும். அதை கண்டுபிடித்தாதான், அதை கண்டுபிடித்து தேவ சமூகத்தில் அமர்ந்தோம் என்றால் நிச்சயமாய் விடுதலை, சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். சத்திய கிரிகளிலே நாம் வளர தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பாரம் நீங்க வேண்டும் என்றால் தேவனிடத்தில் கெஞ்சுங்க. தானியேலுடைய செயல்களிலே தானியேல் 9:13 சொன்ன காரியங்களை பாருங்கள். கெஞ்சினதில்லைங்கிறான். தீங்கு வந்தபோது கூட, அக்கிரமங்கள் எங்கள் மேல் இருந்தபோது கூட எங்களுக்கு அவரை நோக்கி கெஞ்சுவதற்கு மனதில்லைன்னு சொல்கிறான். யாரெல்லாம் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கெஞ்ச திட்டமிடுகிறீர்களோ, செயல்படுத்துகிறீர்களோ, நிச்சயமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தருவா. உங்களுடைய பாரம் நீங்கிவிடும். இரண்டாவது ஒரு காரியம், மல்கியா 1:6, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை பாருங்கள். ஆண்டவருடைய வருத்தம், ஆண்டவர் வருத்தப்படுகிற காரியங்கள். அப்போ அவருடைய வருத்தம் மாற வேண்டும் என்றால் இரண்டாவது காரியம் அவரின் வருத்தம். முதல்ல நம்ம பாரம், நம்முடைய பாரங்கள் நீங்க கெஞ்ச வேண்டும் சொன்னேன். இப்பொழுது அவரின் வருத்தம் நீங்குவதற்கு நாம் கெஞ்ச வேண்டும்.
எதற்கு அவரை நோக்கி கெஞ்ச வேண்டும்? அவரின் வருத்தம் மாற. என்ன வருத்தம்? பூமியில் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கான், எல்லாவற்றுக்கும் நினைச்சான், மதிப்பு கொடுக்கிறான், அதை வணங்குறான், அதை கனம் பண்ணுகிறான். ஆனா எனக்கு கனம் பண்ணலையே, நான் தான் சிருஷ்டிகர், எனக்கு கனம் கொடுக்கலையேன்னு சொல்லி அவருடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறான். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமான நான் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அவரின் வருத்தமாற நாம் கெஞ்ச வேண்டும். ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்தி விட்டேன், உமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து விட்டேன், உம்மை கனமன தவறிவிட்டேன், உமக்கு மதிப்பு கொடுக்க தவறிவிட்டேன், நான் வருத்தம் அடைகிறேன். இனிமேல் ஆண்டவர் 2 எஜமானனுக்கு ஊழியம் அல்ல, என் ராஜாதி ராஜன் ஒருவருக்கு நான் ஆண்டவரே வேலை செய்வேன், ஊழியக்காரனாக இருப்பேன், உம்மை கனமணுகிற விஷயத்தில் நான் தவற மாட்டேன், உம்முடைய மன வருத்தத்தை ஆண்டவரே மாறும்படியாக நான் நடந்து கொள்வேன் சொல்லி ஆண்டவரிடத்தில் கெஞ்ச வேண்டும். அவரின் மன வருத்தம் மாறுவதற்கு கெஞ்ச வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? நம்ம மன வருத்தம் மாறுவதற்கு அவரை வருத்தப்படுத்தி விட்டு நம்ம மன வருத்தம் மாறுவதற்காக ஜெபம் பண்ணுவோம், விண்ணப்பிப்போம். நம்முடைய மன வருத்தம் மாறுவதற்காக. இன்னைக்கு விசுவாசிகளுடைய நிலைமை அதுதான். தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியருடைய நிலைமைகளும் அப்படிதான். நாம் வருத்தமடைந்ததை, நாம் வாரப்பட்டதை, அவைகளை சொல்லுவோம், என்ன செய்வோம்? சொல்லி கெஞ்சுவோம் அவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு. ஆனால் அவர் எதற்கு வருத்தப்பட்டிருக்கிறார்? அவர் ஏன் வருத்தத்துக்கு உள்ளானார் என்பதை நாம் காணுவதில்லை, கண்டுகொள்வதில்லை. தெளிவாய் சொல்கிறார் மல்கியா 1:6, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? வருத்தத்தை பதிவிடுகிறார். அவருடைய மன வருத்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய மன வருத்தம் மாறும்படியாய் இன்றைக்கு இந்த வாரத்தில் இப்பொழுதே அவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள், அவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். அவர் நம்மேல் கொண்டிருக்கிற வருத்தத்திலிருந்து மாறி நமக்கு இரக்கம் செய்வோம். அவருடைய மன வருத்தம் மாறுவதற்கு செயல்படுவீர்களா? பாவத்தை உதறி தள்ளுங்கள். நம்மை சூழ்ந்திருக்கிற நெருக்கங்கள், நமக்கு முன்பாக இருக்கிற பாவ செயல்கள், நமக்குள் செய்ய துடிக்கிற பாவத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளுங்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய சரியான கனத்தை கொடுங்கள். அவர்தான் நம்முடைய எஜமானன். அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? அவருக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்கும் என்றா அவர் உங்களை குறித்த வருத்தத்திலிருந்து அவர் தன்னை விலக்கி கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வருத்தமடைவதற்கு செய்த கிரியைகளிலிருந்து விட்டு இன்னைக்கு வெளியே வாருங்கள். தன்னுடைய வருத்தத்திலிருந்து அவர் வெளியே வந்து, அவருடைய உக்கிர கோபத்தை விட்டு அவர் வெளியே வந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம நிறைவேற்ற அவருடைய ஆசீர்வாதத்தால்மை நிறைத்து நடத்தி நிறைவேற்றி முடிப்பார். வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? அவர் உங்களை குறித்து வருத்தத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய வருத்தம் மாறுவதற்கு அவரை நோக்கி கெஞ்சுங்க. அவருடைய செயல்கள் மாறி அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு தேவன் உதவி செய்வார். உங்கள் வார்த்தைகளாலே ஆண்டவர் கேட்கிறார். ஏன் ஆண்டவர் வருத்தம் அடைந்தார்? ஆண்டவர் சொல்கிறார் மல்கியா 2:17, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார்! நீ பிறந்த நாளிலிருந்து
இந்நாள் வரை எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஆனால் மாறாக வார்த்தைகளினாலே அவரை நீ வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆபத்து காலத்தில் உனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் அந்த நன்மையை மறந்து வார்த்தைகளினாலே அவரை நீ துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார். வார்த்தைகளினாலே துக்கப்படுத்துகிறோம், தகாத வார்த்தைகளை பேசுகிறோம், கிறிஸ்துவின் சிந்தியோடு பேசுவதில்லை. உலக நடையில தாறுமாறான வார்த்தைகளை பேசி துக்கமடைகிறோம், அவரை வருத்தமடைய செய்கிறோம். ஆகவே சொல்கிறார், உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை நீங்கள் வருத்தப்படுத்துகிறீர்கள். அவருடைய வருத்தம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சொற்கள் இனியவர்களாக இருக்க வேண்டும், காயங்கள் ஆற்றக்கூடியதாக இருக்க வேண்டும், நன்மையை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். எதனால் அவர் வருத்தம் அடைந்தார்? நன்றாய் கவனிங்கள். உங்க வார்த்தை சரியில்லை. ஒருவர் சொல்லாத என்று சொன்னத நீ மறுபடி போயிருச்சத அதை திரித்து பேசுன. இது ரகசியமா இருக்கட்டும் சொன்ன போது அந்த ரகசிய வெளிப்படுத்தின. அதனால அவர் வருத்தம் கொண்டார். அந்த வார்த்தை அவருக்கு பிடிக்கல. எத்தனை நேரம் மனிதர்கிட்ட நம்ம சொல்கிறோம், உன் பேச்சு சரியில்லைப்பா, எனக்கு பிடிக்கலப்பா, வார்த்தை சரியில்லை பிரதர் பாட்டிக்கங்க, தைரியமா சொல்கிறோமே. ஆனால் ஆண்டவரை நம்முடைய வார்த்தையினாலே துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் வருத்தம் அடைந்து விட்டார். இன்றைக்கு அவர் தன்னுடைய வருத்தத்தில் வெளியே வர வேண்டும் என்றால், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன், என் வாயின் வார்த்தைகள் உம்முடைய சமூகத்தில் பிரதியா இருக்கட்டும். இனிமேல் பிரதியா இருக்கும்படி நான் பேசுவேன், நடப்பேன். சொல்லி பாருங்க, அவ நம்மேல் கொண்ட அந்த வருத்தத்திலிருந்து அவ தன்னை வேறுபடுத்திக் கொள்வார். தந்த வருஷத்திலிருந்து அவர் வெளியே வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். உடனே அந்த ஆசீர்வாதம் வந்துவிடும். கெட்ட வார்த்தை பேசுறோம், வார்த்தைகள்னால. நான் தடித்த வார்த்தை பேசிட்டேன் அப்படிங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் வார்த்தைகளால் அவரை துக்கப்படுத்தக்கூடாது. அவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை, நான் போனேன் ஆலயத்துக்கு போனேன், ஒன்றுமே நடக்கலை, அவருக்கு காணிக்க கொடுத்து பார்த்த ஒன்றும் நடக்கலை. வார்த்தைகளாலே அவரை வருத்தப்படுத்தாதீர்கள். இன்னைக்கு அவருடைய வருத்தம் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். அவர் இறங்குவார், அவர் நிச்சயமாக இறங்குவார். மல்கியா 2:11 சொல்கிறது. மல்கியா 2:11 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. நன்றாய் கவனிங்கள். யூதா என்றால் துதி செய்யக்கூடியவன், துதிக்கிறவன் இப்பொழுது வார்த்தைகளினாலே இடரல் அடைந்திருக்கிறான். தன்னுடைய வார்த்தையினாலே வருத்தமுடைய தேவாதி தேவனை வருத்தமுடைய செய்திருக்கிறான். துதிக்கக்கூடியவன் யூதா என்றால் துதிக்கக்கூடியவன், கர்த்தரால் வேறுபரிக்கப்பட்டவன். இப்பொழுது வார்த்தைகளால் அவரை வருத்தமுடைய செய்து விட்டான். துதிக்காதபடி, துதிக்க வேண்டிய நேரம் துதிக்காதபடி, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய நேரத்தில் மகிமைப்படுத்தாதபடி அவரை வருத்தமுடைய செய்து விட்டான். துதிக்கிற நிலை இல்லை. துதிக்கிறவனா இருந்து கொண்டு கர்த்தருக்கு துரோகம் செய்யக்கூடாது. இஸ்ரவேலால் மாற்றப்பட்ட முன்பு நீ கர்த்தருக்கு துரோகம் செய்யக்கூடாது. அதனால் அவர் வருத்தம் அடைந்து விட்டார். உன் துதி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஆனா இன்றைக்கு நீ உன்னுடைய துதிகளிலே கர்த்தரை பிரியப்படுத்துகிற வார்த்தை இல்லை. ஏன்? வார்த்தைகளிலே நீ பிசகி இருக்கிறாய், வார்த்தையின் கிரியைகளிலே நீ தவறி இருக்கிறாய். துரோகம் உனக்குள் வந்து விட்டது. துரோக செயலுக்கு நீ உடன்பட்டு விட்டாய்.
எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிற எருசலேமிலும் வேறு பிரிக்கும் சபைக்குள் வந்த பின்பும் இன்னும் அவரை வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருக்கு பணிவிடை செய்து கொண்டே அவரை வருத்தப்படுத்துகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே ஆண்டவரே உண்மை நாங்கள் எதிலால் வருத்தமடை செய்தோம் சொல்லி ஆராய்ந்து அறிந்து அவரை நோக்கி கெஞ்சுங்கள். அவர் நம்மை விடுதலை ஆக்கி நடத்துவார். அவர் நமக்கு இறங்கி பதில் தருவார். யூதாவாய் துதித்தும் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டும் எருசலேமை போல சபையாய் இணைக்கப்பட்டு இசைவாய் இணைக்கப்பட்ட போது கூட துரோகத்தின் கிரிகளிலும் தாராளமாய் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்திற்கு துரோகம், மனைவிக்கு துரோகம், பிள்ளைகளுக்கு துரோகம், மாமனார் மாமியாருக்கு துரோகம், மருமகளுக்கு துரோகம், மருமகனுக்கு துரோகம். ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் யூதாவாய் மாறியும் இஸ்ரவேலாய் மாறியும் எருசலேமாய் வேறுபரிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட சபையாய் இருந்தும் கர்த்தரை வருத்தமடை செய்கிற செயல்கள் இன்றைக்கு தாராளமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது. அவர் வருத்தமடைந்திருக்கிறார். அந்த வருத்தத்திலிருந்து அவர் வெளியே வர வேண்டும் என்றால் நீங்கள் நானும் நம்மை ஆராய்ந்து அறிந்து அவரை நோக்கி கெஞ்ச வேண்டும். அவரை நோக்கி கெஞ்சி பாருங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு பலனை தருவார், உதவிகளை ஒத்தாசை தருவார். ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வந்துவிட்டு அவரை துக்கப்படுத்துகிறோம். சபையை மதிப்பதில்லை, போதகரை மதிப்பதில்லை, தன்னுடைய பொறுப்புகளை மதிப்பதில்லை, தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தவர்களாய் அவரை வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சபைகளில் பொறுப்பு கொடுத்தாலும் அதை முணுமுணுத்துக் கொண்டு அவரை வருத்தமடைய செய்கிறோம். போதகருடைய சொல்லை கேட்பதில்லை. ஆலய காரியங்களோடு ஒத்தாசையாக இணைந்து வருவதில்லை. ஆகவே அவர் வருத்தமடைந்திருக்கிறார். வருத்தங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை ஆராய்ந்து அறிந்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சி பாருங்கள். அவர் இறங்குவதை நீங்கள் காண முடியும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் ஒன்று இருக்கிறது. அந்த ஸ்தானத்தினால் அவர் மகிமைப்பட வேணும். அவர் வருத்தமடையக்கூடாது. சபையில் சண்டே கிளாஸ் ஊழியம், பெண்கள் ஊழியம், வாலிபர் ஊழியம், கொடுக்கப்பட்ட பொறுப்பை என்ன செய்யணும்? சரியா செய்யணும். நீ செய்யாட்ட அவர் வருத்தமடைவா. நீ நினைக்க போதகரை வருத்தப்படுத்த இல்லை, அவரை வருத்தப்படுத்துற. ஆண்கள் ஐக்கியமா சரியா செய்யணும். மியூசிக் போடுறதா சரியா செய்யணும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை நீ சரியா செய்தால் மாத்திரமே அவர் ஒன்னிமித்தம் அவர் சந்தோஷம் அடைவார். நீ சரியா செய்யாவிட்டா அவர் ஒன்னிமித்தம் அவர் வருத்தம் அடைந்திருக்கிறார். அவருடைய வருத்தம் உன் வாழ்க்கையில் வரும் என்றால் நீ பரிதவிக்கப்பட்டவனாய் மாறிவிடுவாய். பீசிஸ்ட ஒழுங்கு பண்ற காரியம் கொடுக்கப்பட்டிருக்க உனக்கு ஸ்தானம், பொறுப்பு, அதை சரியா செய்யும் பொழுது அவர் சந்தோஷம் அடைவார். இல்லை ஏனதானும் சொல்லி உன் மனம் போன போக்கில் இஷ்டப்படி செய்தா அவர் வருத்தம் அடைவார். என் ஆலய காரியங்களிலே, என் ஆராதனை காரியத்திற்கு நீ உதவியா இல்லைன்னு சொல்லி அவர் வருத்தம் அடைவார். அப்படி வருத்தம் நீங்க வேண்டும் என்றால்
அவரை நோக்கி கெஞ்சுங்கள், நம்மை விடுதலையாக்குவா. வேலை ஸ்தலத்தில் முதலாளி உன்னை சிறப்பாக வைத்து ஒரு இடத்தை வைத்திருக்கிறார்களா? இந்த உரிமையாளர் உனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து சரியாக உன்னை நிறுத்தியிருக்கிறாரா? நீ அதை சரியாக செய்யும் பொழுது அவரும் சந்தோஷம் அடைகிறார், ஆண்டவரும் சந்தோஷம் அடைகிறார். நீ சரியா செய்யல, உன் ஸ்தானத்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியா செய்யல, உன் தொழிலை சரியா செய்யல, அப்படி என்றால் அவர் வருத்தம் அடைகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், கொடுக்கப்பட்ட நற்காரியங்களிலே அவர் மகிமைப்பட வேண்டும். அவர் வருத்தப்படுவதற்கு ஏதுகரமாய் நடக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், மல்கியா 1:2 வாசிக்கும் பொழுது, நான் உங்களை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் உங்களை சிநேகித்தேன். ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிற ஆண்டவர். நீங்கள் அவளை சிநேகித்தா அவருடைய மன வருத்தம் மாறிவிடும். இவளை கொடுத்து என்னை நேசிக்கலையே, இவளை அவனுக்கு காரியங்களை வாய்க்க செய்தோம், அவன் என்னை நேசிக்கவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் வருத்தம் அடைகிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவரை நேசியுங்கள். நீங்களை நேசிக்கும் பொழுது உங்களை அவர் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். தேவனுடைய கிரியைகளிலே நீங்கள் நான் நிலைத்திருப்பதற்கு தேவன் உதவி செய்ய நல்லவராக கூடவே இருக்கிறார். வாழ்க்கை முழுதும் ஆசீர்வாதத்தின் மேன்மையை காணுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. இருந்தது. யூதாவா இருந்தபோது, துதித்த போது இருந்தது. இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட போது இருந்தது. சபையோடு ஆரம்ப நாட்கள் இணைந்த போது சத்திய வேதம் அவன் வாயில் இருந்து, ஆனா இன்னைக்கு இல்லையே என்றுதான் அவர் வருத்தம் அடைந்திருக்கிறார். ஏற்கனவே அப்படி, இப்பொழுதோ பல மாதங்களாக ஆராதனைகள் இல்லை. கடமைக்கு காலையில் என்ன செய்றோம், அம்மா அப்பா சொல்றாங்கன்னு சொல்லி எழுப்பி உட்கார்ந்துருப்போம். கொஞ்சம் இருந்ததும் இன்னைக்கு போய்விட்டது. அன்றைக்கு இருந்தது சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படும். ஆனா இன்றைக்கு எல்லாம் இருக்குதே. உலக வாழ்க்கையில அநியாயங்கள் வெளிப்படுதுன்னு சொல்லி அவர் வருத்தம் அடைந்திருக்கிறார். எந்த அநியாயத்துக்கு உடன்பட்டாயோ இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வா. எந்த அநியாய காரியங்கள் அநியாயமாய் செய்தாயோ அதை விட்டுவிடு. ஆண்டவர் துக்கப்பட்ட காரியத்திலிருந்து அவ மாறிவிடுவா. அங்கே பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னோடு சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். இதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். அவர் வருத்தமடைந்த காரியம் என்ன? இன்றைக்கு தனித்தாள் ஊழியம் இல்லை, தனிநபர்களை சந்திக்கும் ஊழியம் இல்லை, இயேசுவின் அன்பை பற்றி யாருக்கும் சொல்லுவதில்லை, இயேசு நேசிக்கிறான்னு சொல்லுவதில்லை. முந்தைய காலங்களிலே யாரை பார்த்தாலும் இயேசு நல்லவர் என்று சொல்லுவாய், இயேசுடைய பண்புகளை குறித்து சொல்லுவாய். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லையே என்று சொல்லலாம். உன்னை குறித்து ஆண்டவர் வருத்தமடை, சகோதரியே உன்னை குறித்து வருத்தம் அடைந்திருக்கிறார். பிரதர் உன்னை குறித்து ஆண்டவர் வருத்தம் அடைந்திருக்கிறார். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம் மாறிவிட்டதே. அன்றைக்கு ஏழைகளுக்கு உதவி செய்தாயே, கஷ்டப்பட்டவர்களுக்காக ஜெபித்தாயே, இன்றைக்கு ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் அவர் வருத்தமடைந்திருக்கிறார். அப்படி வருத்தம் மாறுவதற்கு நீங்கள் நானும் பரிசுத்த காரியத்திலே
செயல்படக்கூடிய காரியங்களை செயல்படுங்கள். மல்கியா 3:3 சொல்கிறது, அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு வழி தவறி போகிறவர்களை தேவனோடு இணைந்து நடத்துவதற்கு, தேவனோடு நடப்பதற்கு வழிநடத்த வேண்டும், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சுத்திகரித்து வைத்த இடத்துல நீ பரிசுத்தமா இல்லை, அதான் அவர் வருத்தம் அடைந்துட்டார். அப்படி சுத்திகரிக்க விட்டு நீ வெளியே வந்துட்ட. இன்னைக்கு ஆராய்ந்து அறிந்து அப்படி சுத்தாங்கத்திலே நிலைத்திருக்க தேவன் உனக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய கிரியைகள் உனக்குள் இருப்பதாக. வேதாகமத்திலே ஆண்டவரை கெஞ்சினவர்களை குறித்து சில நபர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். என்னாகமம் 12:13 வாசிக்க முடியும். ஆரோன் மீரியாம் மோசேக்கு விரோதமாக எழும்பிய போது, பேசின போது ஆண்டவர் வருத்தம் அடைந்தார். தன் கோபத்தை வெளிப்படுத்தினார். மீரியாமுடைய வாழ்க்கையிலே வெண்குஷ்டம் பற்றியது. அந்த வெண்குஷ்டம் மாறுவதற்கு மோசே ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய மன வருத்தம் மாறி சுகம் பெற வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்கள், அவர் நம்மை சுகமாக்குவார். சுத்தாங்கத்திலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் வைத்த நிலைகளிலே அமர்ந்திருங்கள். ஆண்டவருடைய வேதத்தின் வார்த்தைகளை இருதயத்தில் பதித்து வைத்திருங்கள். ஆரோனும் மீரியாமும் ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள். மோசேக்கு விரோதமாக அவர்கள் நினைத்தார்கள் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக தான் பேசுகிறார் நினைத்தார்கள். ஆனால் அது தேவனை வருத்தமடைய செய்தது. சில விசுவாசிகள் இன்னைக்கு அப்படிதான் போதகரை வருத்தப்படுத்த நினைக்காங்க, இல்ல போதகரமாவை வருத்தப்படுத்த நினைக்காங்க, இல்ல ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறோம். அவர்களை அழைத்த அழைப்பின் தேவனை வருத்தப்படுத்துகிறீர்கள். துணிகரமாய் பேசுகிறோம். தங்களுடைய காரியங்கள் சீராக வர வேண்டும் சொல்லி தாங்கள் செய்த காரியத்தை உண்மை போல் பேசி போதகரை என்ன செய்கிற வறுமை, போதகருடைய குடும்பங்கள் சபையை இணைத்து பேசி ஆண்டவரை வருத்தமடைய செய்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் அந்த வருத்தத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி, மோசே ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான். சகோதரியுடைய குஷ்டம் நீங்கியது. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள். மனாசே என்கிற ராஜா இப்படி அவன் நெருக்கப்படுகையில் உன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். தேவனை வருத்தப்படுத்திய காரியங்கள். அவருடைய தகப்பன் ஆண்டவரை தேடியவன் எசேக்கியா ராஜா. ஆனால் மனாசே ஆண்டவரை தேடவில்லை. தகப்பனுடைய வழியில் நடவாதபடி ஆண்டவரை வருத்தப்படுத்தினான், ஆண்டவரை துக்கப்படுத்தினான். ஒரு நெருக்கம் வந்தது, ஒரு பிரச்சனை அவனை சூழ்ந்து கொண்டது. அந்த சூழ்நிலையிலே தான் யாரை வருத்தமடைய செய்தான் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தரை நோக்கி கெஞ்சினான், தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தான். இனி வரும் காலங்களிலே இப்படி நான் நடக்க மாட்டேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான், தன்னை தாழ்த்தினான். தேவனுடைய ரட்சிப்பை தேவன் அங்கே கட்டளையிட்டார். தேவனுடைய பிரதிபலிப்பு அங்கே வெளிப்பட்டது. தேவனுடைய நன்மை அவனுடைய வாழ்க்கையிலே ஜீவனை வாழ்ந்திருக்க செய்தது, ஜீவனை கொடுத்தது, அவனை வாழ்ந்திருக்க செய்தது. சுற்றுப்புறத்தாருடைய கிரியைகளுக்கு தேவன் அவனை விலைக்கு காத்து கொண்டார். அவர் வருத்தமடைந்த காரியத்தில் இன்னைக்கு வெளியே வாருங்கள்.
அவர் வருத்தமடைந்திருக்க காரியத்தை தேவ சமூகத்தை கொண்டு வையுங்கள். தேவனை நோக்கி பாருங்க, தேவனை நோக்கி கெஞ்சி கர்த்தருடைய சமூகத்தை நாடி பாருங்கள். அவர் தன்னுடைய வருத்தத்திலிருந்து அவர் வெளியே வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். யோபு 9:15 வாசிக்க முடியும். என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு நான் கெஞ்சுவேன். நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் சிறந்த நியாயாதிபதி. உலகத்தில் இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற நியாயாதிபதிகளை பார்ப்பீர்கள் என்றால், அரசர்களை பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் மேலே பிரச்சனை இன்னைக்கு இருக்கிறது. அவர்களே அந்த நிதியரசின் தன்மை இழந்திருக்கிறார்கள். ஆனால் என் ராஜாதி ராஜா ஒருபோதும் அவர் தன்னுடைய நியாயத்தை விட்டு அவர் விலகிற ஆண்டவர் அல்ல. ஆகவே யோபு சொன்னார், என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு நான் கெஞ்சுவேன். கெஞ்சுங்கள். இன்னைக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கிறதா? கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறீர்களா? பல ஆண்டுகளாக 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் சொல்லி போராடி கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய இயேசு கிறிஸ்து நல்ல நியாயாதிபதியாக இருக்கிறார். அவரிடத்தில் கெஞ்சுங்க. அவர் வழக்குகளை சிதறப்படுவார். தகுந்த நியாயத்தை கர்த்தர் உனக்கு கொண்டு வருவார். என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன்னு சொன்னார். கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன்னு சொல்லி சங்கீதம் 30:10 வாசிக்க முடியும். கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன்னு சொல்லுகிறான். தாவீதின் அனுபவம் அதுதான். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். உலக மக்கள்கிட்ட போய் சத்தத்தை உயர்த்தினா 2 கன்னத்தில் 2 வாங்குவோம், அல்லது 2 ஏச்சி வாங்குவோம். உலக மக்கள் அதிகாரிகளோ அல்லது நண்பர்களிடத்திலோ அல்லது பழக்கமான இடத்திலோ பர்ச்சேஸ் பண்ண இடத்துல போய் நினச்சிதான் சத்தத்தை உயர்த்தி பேச நினச்சி நமக்கு பிரச்சனை வரும். ஆனால் தேவ சமூகத்தில் போய் நீ சத்தத்தை உயர்த்தி கெஞ்சி பாரு, அவர் இரக்கத்தின் தேவனாய் மாறிவிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னமில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறான். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சினேன் என்று சொல்லுகிறான். சத்தமிட்டு கெஞ்சுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரம் நீங்கணும். ஆண்டவர் நம்மை கொண்ட வருத்தம் மாறணும். அவர் வருத்தமடைந்த காரியத்திலிருந்து அவர் வெளியே வந்து நம்மை ஆசீர்வதிக்கணும். கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள். சிநேகித்தேன்னு சொன்னார். ஆனால் நம்ம நீர் எதனால் சிநேகித்தேன்னு சொல்லி அவரை குற்றப்படுத்துகிறோம். யூதாவா மாறின பின்பு, இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட பின்பு, சபையில் அங்கீகரிக்கப்பட்ட பின்பு பாரமடைந்து அவரை வருத்தப்படுத்தாதபடி, அவரை வருத்தப்படுத்திய காரியத்திலிருந்து இன்னைக்கு நீங்கள் நான் விடுதலையாக வேண்டும். அவரை நோக்கி கெஞ்சு பாருங்க. அவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்க. ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் தேவைகளுக்காக, உங்களுடைய அன்றாட காரியங்களுக்காக மனிதர்களையும் மற்றவர்களையும் நம்பி சார்ந்து உங்களுடைய நேரத்தை வீணடித்து விடாதபடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சி பாருங்க. அவர் நம்முடைய பாரத்தை மாற்றுவார். அவரை நாம் வருத்தப்படுத்திய காரியத்திலிருந்து கர்த்தர் மன்னித்து மறந்து நமக்கு வேண்டிய உதவிகளையும் ஒத்தாசைகளையும் ஏராளம் நம்முடைய வாழ்க்கையில் பெருக பண்ணுவார். நம்ம எல்லாரும் செய்து ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். பரிசுத்த பிதாவே, அன்பு இரட்சகரே, இந்த கால வேளையில் ஆண்டவர் இந்த செய்தியை ஜனங்களுக்கு கொடுக்க நீர் உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சி
உடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். பாரமடைந்திருக்கிற காரியத்தை முடத்தில் சொல்லி முடத்தில் இறக்கி வைத்து தங்களுடைய கிரியைகளிலே அவர்கள் பலன் கொள்ள உதவி செய்யும். ஒருவேளை உம்மை வருத்தப்படுத்திய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், உம்மை வருத்தமடைய செய்த காரியங்கள் எங்களிடத்தில் இருக்கும் என்றால், அதற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். அதில் ஆண்டவர் நாங்கள் மனஸ்தாபப்படுகிறோம், நாங்கள் வருந்துகிறோம். இனி வருங்காலங்களிலே உம்மை வருத்தப்பட விடமாட்டோம் என்கிற ஒரு பொறுத்தரை ஆண்டவரே அந்த செயல்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு தீர்மானம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமாய் செயல்படுவதற்கு நன்மைகளை தாங்க. படிக்கும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கட்டும். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகல தொற்று நோய்களுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆங்காங்கே விபத்துகளிலே ஆண்டவரே சிக்கி தவித்த ஆண்டவர் மாண்டு போன குடும்பங்களுக்கு ஆறுதலையும் இரக்கங்களையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. உடைய கோபாக்கினை விட்டு நீர் திரும்புவீராக. உடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கொண்டு வந்து அவளை திடப்பட சேட்டும். விசுவாச குடும்பங்களை நினைத்து ஜெபிக்கிறேன். பிரச்சனைகள், சமாதான குறைவுகள், பிரிந்திருக்கும் ஆண்டவரை செயல்கள், பிரிவினை ஆவைகள், பிரிவினை ஆளி உண்டு பண்ணுகிற சொற்கள், வார்த்தைகள், செயல்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு தூரமாக இருக்கட்டும். உமக்கு அது பிரியமில்லாத செயல்கள் என்பதை அறிந்து அதை விட்டு ஒழிய ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். திருமண காரியங்களுக்காய் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் காரியங்கள் கைகூடி வரட்டும். வெகு நாட்களாய் பிள்ளை இல்லாமல் மலடியாயிருக்கிற பிள்ளைகளை நினைத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே மலட்டுத்தன்மையெல்லாம் ஏசப்பா நீர் மாற்றுவீராக. தேவனுடைய நன்மை தொடர்ந்து அப்படி விடுதலை கொண்டு வர வேண்டும் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பலர் என்னை மலடன்னு சொல்லுகிறான்னு சொல்லி ஆண்டவரே மலடி என்று சொல்லி எனக்கு ஆண்டு குற்றப்படுத்துகிறார்களே, வாயிலாலே வார்த்தைகளாலே என்னை ஆண்டவரே துக்கப்படுத்தா சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் இந்த காலகட்டங்களில் நினைத்தருளீராக. ஒரு அற்புதம் செய்யும். அவளுக்கு வேண்டியது உபகாரங்களை செய்து பிள்ளைதாட்சியாய் மாற்றுவீராக. ஆசீர்வாதமான மழையை குடும்பங்களில் கட்டளையிடும். தொழில்கள் வெற்றி சிறக்கட்டும். வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வியாபாரங்களிலே உடைய மகிமை தங்கியிருக்கட்டும். உடைய செயல்கள் தங்கியிருக்கட்டும். அற்புதமாய் ஆச்சரியமாய் செயல்படுங்க. குடும்பத்திலே வேலை வாய்ப்பை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை மறுபடியும் நீர் கட்டளையிடுவீராக சொல்லி நான் செபிக்கிறேன். அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தும். தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு குடும்பமாய் மனுஷனாக வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த தேசத்திலே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து அன்பின் கிரியைகளுக்குள் மறைத்துக்கொள்ள நடத்தும். சபை சீக்கிரமாய் கூடி வந்து ஆராதிக்க கர்த்தர் பலப்படுத்து. எல்லா திட்டங்களும் தளர்வுபடுத்த கர்த்தர் உதவி செய்யும். கட்டுமான பணிகளிலும் உடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். கட்டுமானத்திற்காய் கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்க மனதை நியமித்தபடி ஆண்டவர் உமக்கு செலுத்த கர்த்தர் உதவி செய்யும். மகிமையான வழி நடத்தலை பிள்ளைகளுக்கு தாங்க. நோயினாலே பாரமடைந்திருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உச்சத்தில் முழங்கால் வரை தெய்வ வல்லமைகளை ஆளுகை செய்யட்டும். விடுதலை கொண்டு வரட்டும். சரீரத்தில் எல்லா அவயங்களிலும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. எல்லா அவயங்களும் பலப்படுத்தப்படட்டும். தீமைகள் நீங்கட்டும். கண்ணீரின் பாதைகளை அவர்கள் கடக்கும்படியாய் கூடவே செல்லும். இந்த வாரம் முழுதும் ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதத்தை அவர்கள் பற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உதவிகள் ஏராளம் பெற்றுக்கொள்ள புதிய வழிகளையும் ஆசிரியர்களை கர்த்தர் திறந்து தாங்க. ஆசீர்வாதங்கள் சகோதரர்களுக்குள்ளும் சகோதரிகளுக்குள்ளும் பெருகுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரிகள் ஐக்கியமில்லாத குறைவுகள் மாறட்டும். சண்டை சச்சரவுகள் நீங்கட்டும். தேவனுடைய இரக்கங்களினாலே குடும்பங்களை நிறைத்து நடத்தும் ஆசீர்வதியும். கேட்ட ஒவ்வொருவரையும், வெளியூர்களிலிருந்து கேட்ட ஒவ்வொருவரையும், மேலை நாடுகளிலிருந்து கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. சகல நன்மையினாலே நிறைத்து நடத்தும். தொற்று நோய்கள் எல்லாம் படிப்படியாய் குறைந்து வர்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
அடியேனி ஆண்டவர் குடும்பங்களை கர்த்தர் காத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சந்தோஷம் சமாதானம் அந்யோன்ய ஐக்கியம் பராமரிப்பு ஆதரவு எந்நாளும் சபை மக்களோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரோடு நிலைத்திருப்பதாக, ஆமென்.